ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் இன்றைக்கி 44வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் ஒரு தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 நாள் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்ன்றதை நான் கொஞ்சம் ரீகால் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம இது 3 நாள் என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெர்பு, அதாவது ப்ரெசன்டென்ஸ் வெர்பு. இந்த வெர்பு டேபிளில் முதல்ல இருக்கும் இல்லையா, அந்த வெர்புக்கு முன்னாடி டூ சேர்ந்து வந்துச்சுன்னா வார்த்தைகள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில சென்டென்ஸில் அது எப்படிலாம் பயன்படுது அப்படின்றத நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி அதே ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கூட ஒரு டூ முன்னாடி சேர்ந்து வந்தால் அது எப்படி மாறுது, அதுக்கப்புறம் அது கூட ஒரு நவுன் சேர்ந்து வரும்போது அந்த டூக்கு அப்புறமா பின்னாடி ஒரு நவுன் வந்துச்சுன்னா அதோட பொருள் எப்படி மாறுது, டூவுக்கும் ஃபாருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கிளாஸ், தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுடன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ வாண்ட் யூ டூ அப்படின்னு நான் உங்களுக்கு நேற்று ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நான் என்ன ஆசைப்பட்றேன், அதாவது உதாரணமாக சொல்லியிருப்பேன், நான் வேறு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா, எனக்கு நீ ஒரு டாக்டர் ஆகணும், அதுதான் ஆசை அப்படின்னு கேட்குறப்போ ஐ வாண்ட் யூ டு பிகம் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு டாக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் யூனா நான் ஆசைப்படுறேன், எதுக்காகனா நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு. சரிங்களா? அதே மாதிரி ஐ வாண்ட் தெம்னா அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். ஐ வாண்ட் தெம் டு பிகம் அ கிரேட் சயின்டிஸ்ட், அவங்க எல்லாரும் ஒரு டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? ஐ வாண்ட் ஹிம்னா நான் அவனை ஒரு மாதிரியான கண்டிஷனில் வர்றதுக்கான ஆசைப்படுறேன். அது என்னென்னு பார்த்தா ஐ வாண்ட் ஹிம் டு பிகம் ஏ சயின்டிஸ்ட், இல்லை ஐ வாண்ட் ஹிம் பிகம் அன் என்ஜினியர், இல்லை ஐ வாண்ட் தெம், இல்லைனா ஐ வாண்ட் ஹேர், நான் அந்த பொண்ணு இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் ஹேர் டு பிகம் ஏ சப் கலெக்டர், இல்லை ஐ வாண்ட் ஹேர், இல்லை ஐ வாண்ட் ஹேர் எடுத்து நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். ஐ வாண்ட் சிவகாமி டு பிகம் ஏ கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னா. ஸோ அந்த சிவகாமின்றவங்க நான் ஒரு கலெக்டர் ஆகணும், சிவகாமின்றவங்க ஒரு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளோட பொருள் அமையுது. சரிங்களா? அப்போ ஐ வாண்ட் யூ அப்படின்றதுலாம் நான் விரும்புகிறேன், அதாவது ஐ வாண்ட் யூனா நான் உன்னை ஒரு சில செயல் செய்யவோ, இல்லை பிற்காலத்தில் நீ ஒரு மாதிரி ஆகவோ, என்னவாக போகிறேன்னு அடுத்த பாதியில் அந்த சென்டென்ஸோட பாதியில் தெரியும். ஸோ ஐ வாண்ட் யூனா நான் இப்படி இருக்க விரும்புகிறேன், நான் உன்னை இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்க ஆசைப்பட்றேன், பார்க்க ஆசைப்பட்றேன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டூக்கு அப்புறம் நம்ம அதே மாதிரி ப்ரெசன்டென்ஸ் வெர்பு சேரும்போது அதில் ஒரு கடந்த காலத்து செயலை நான் எப்படி சொல்லணும், இல்லை ப்ரெசண்ட்டில் ஒரு நடக்கிற ஒரு செயலை 2 வார்த்தையில் வச்சு ஒரு செயலை சொல்லும்போதோ, இல்லை அதான் 2 வார்த்தையில் ப்ரெசண்ட்டில் நடக்கிற செயலை செய்யும்போதோ, இல்லை பாஸ்ட் நடக்கிற செயல் சொல்லும்போதோ, பேசும்போதோ, இல்லை ஃப்யூச்சரில் இனிமேல் வரப்போகிற காலங்கள் நடக்கிற ஒரு செயலை பற்றி பேசும்போதோ, அது கூட ஒரு சென்டென்ஸோட அடுத்த பாதியில் 2 + ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி எப்படி அதோட பொருள் அமையுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ வாண்ட் டு த ஷாப். இப்போ உதாரணத்துக்கு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், ஐ வென்ட் டு த ஷாப், நான் கடைக்கு போனேன். ஐ வென்ட்னா நான் போனேன், டு த ஷாப்னா கடைக்கு. சரிங்களா? எங்கே போனேன், ஐ வென்ட் டு த ஷாப். எதுக்காக அப்படின்னு கேட்குறோம். எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு செயலை எதுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்போதுனா இந்த டூ வச்சு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு தனியாக வந்துச்சுன்னா, இப்போது பையின்ற வார்த்தை தனியாக வந்துச்சுன்னா வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை செய்கிறதா கட்டளையிடுற மாதிரி அந்த இதெல்லாம் வரும். தமிழில் அந்த வேர்ச்சொல் அந்த வினைச்சொற்கள் இருக்குல்ல, அதோட வேர்ச்சொல் இருக்குல்ல, ரூட் வெர்பு, அது எப்போவுமே கட்டளையிடுற மாதிரி வரும். இப்போ பையினா வாங்கு, டாக்னா பேசு, வெயிட்னா இங்கே காத்திரு. சரிங்களா? இப்போது சிங்னா பாடு. அப்படியே அதுக்கு முன்னாடி டூ சேர்ந்துச்சுன்னா, டு வெயிட் அப்படின்னா காத்திருக்க அப்படின்னு வந்துடும். டு பைனா வாங்க அப்படின்னு வந்துடும். பைனா வாங்கு, டு பைனா வாங்க, டாக்னா பேசு, டு டாக்னா பேச. சரிங்களா? அதுக்கு அடுத்தது சிங்னா பாடு, டு சிங்னா பாட. அவன் என்ன பாட சொன்னான், அப்போ ஹி ஆஸ்க்ட் மீ டு சிங் எ சாங், அவன் என்ன ஒரு பாட்டு பாட சொன்னான். அப்போ டு சிங் எ சாங். அப்போ 2 + வெர்பு வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னென்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னு பாருங்களா. ஐ வென்ட் டு த ஷாப் டு பை சம் கேக்ஸ். நான் கடைக்கு போனேன், எதுக்காக போனேன் அப்படின்னா கொஞ்சம் கேக் வாங்குறதுக்காக போனேன். நான் அங்கே போனேன், எதுக்காக போனேன்னா அவங்கள பார்க்க போனேன். ஐ வென்ட் தேர் டு see them அப்படின்னா, டு சீனா பார்க்க.
சீனா பாரு, அதுக்கு முன்னாடி டூ செஞ்சுன்னா பார்க்க. சரிங்களா? ஐ வென்ட் தேர் டு see themனா நான் அங்கே போனேன். எதுக்காக போனேன்னா அவங்கள பார்க்க போனேன். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஐ வென்ட் டு த ஷாப், நான் கடைக்கு போனேன். ஐ வென்ட்னா நான் போனேன். கோ, வென்ட், கான். சரிங்களா? வெர்பு எப்படி வரும்? ப்ரெசென்ட்டில் வந்து கோ கடந்த காலம் சொல்லும்போது வென்ட்டாக மாறிடும். அப்புறம் கான்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட யூசேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஐ வென்ட் டு த ஷாப் டு பை சம் கேக் அப்படின்னு வரும்போது நான் கடைக்கு போனேன். எதுக்காக போனேன்னா ஒரு சில கேக் வாங்குறது, கொஞ்சம் கேக் வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு மாறிடும். இப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பாருங்களேன். இப்போ எதுக்காக கடைக்கு போனேன்? why did you go to the shop? ஒரு செயலை எதுக்காக செஞ்ச அப்படின்னும் போதெல்லாம் நம்ம இந்த டூ வச்சு அதோட வெர்பு சேர்த்து சொல்லலாம். ஒரு செயலை செஞ்சியா, அதை எதுக்காக செஞ்ச? இப்போ பாருங்களேன், கடைக்கு போனியா, எதுக்காக போனேன்? why did you go to the shop? இல்லை did you go to the shopனா கடைக்கு போனியா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஆமாவா இல்லையான்னு பதில் சொன்னால் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒய், வாட்டு, வேரு, விச்சு இந்த மாதிரி டபிள்யூஹெச்லாம் சேர்ந்துச்சுன்னா அது வந்து காரணத்தை கேட்கும், இல்லை ஒரு இடத்த கேட்கும். சரிங்களா? அப்போ டபிள்யூஹெச் பார்க்க போகிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்றைக்கி வந்து இந்த சென்டென்ஸில் எதுக்காக கடைக்கு போனோன்னு உங்கள் அப்பா கேட்குறாங்கன்னா why did you go to the shop? இப்போ உங்கள் பேர் ராஜானா, ராஜா why did you go to the shop அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா எதுக்காக கடைக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா நியூஸ் பேப்பர் வாங்க போனேன் அப்படின்னு சொல்லுவேன். டு பை எ நியூஸ் பேப்பர், நான் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்க போனேன். இல்லைன்னா டு பை எ புக், நான் புக்கு வாங்க போனேன். சரிங்களா? அப்போ வாங்குன்றது வாங்கன்னு மாறிடுச்சா. டூக்கு முன்னாடி பைக்கு முன்னாடி ஒரு டூ போட்டால் ப்ரெசன்ஸ் வெர்பான பைக்கு முன்னாடி ஒரு டூ சேரும்போது இந்த செயல் பையினா வாங்கு, டு பைனா வாங்க. டு பை எ நியூஸ் பேப்பர் வாங்க போனேன் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போது எதுக்காக கடைக்கு போனேன்னு கேட்குறாங்க. வேர் டிட் யூ கோ டு த ஷாப் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் டிட் யூ கோ டு த ஷாப்னு கேட்குறாங்க. அந்த செயலை எந்த காரணத்துக்காக செஞ்சேன்னா நான் கடைக்கு போகிறதா செஞ்சேன். எதுக்காக? நீ ஸ்கூலுக்கு போனேன், படிக்க போனேன். அப்போது டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? எதுக்காக கிரவுண்டுக்கு போனேன், விளையாட போனேன். டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். டு ப்ளே டென்னிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் வந்து டூ வச்சு சொல்லலாம். எங்கே போனேன்னு கேட்குறாங்க. எதுக்காக போனோன்னாலும் அந்த காரணத்தை சொல்லும்போது டூ வச்சு சொல்லலாம், அந்த செயலை முன்னிறுத்தி. இப்போ எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போனா அதை வச்சும் நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒரு செயல் செய்கிறதுக்காக தான் போனேன். இப்போ கடைக்கு போனேன், எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. கடைக்கு போனேன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்புறம் கடைக்கு போனேன்னு சொல்லும்போது கடைக்கு எதுக்காக போனேன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ எங்கே போனேன்னா வென்ட் டு த ஷாப்புன்னு சொல்லியாச்சு. எதுக்காக கடைக்கு போனேன் அப்படின்னா அப்போ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி. கடைக்கு போனேன், பேனா அவங்க கடைக்கு போனேன். ரீசனையும் சொல்கிறேன், எங்கே போனன்றதே சொல்கிறேன். அப்போ எங்கே போனேன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கலேன். இப்போ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. டு பை எ பென், அப்போது ஒரு பேனா வாங்க போனேன். டு பை எ பென்னா பேனா வாங்க போனேன், அவ்வளோதான். ஒரு பேனா வாங்க போனேன், இல்லை ஒரு பேனா வாங்க. அப்படி பேச்சு மொழிகளில் கேட்பாங்கல்ல, எங்கே போனேன், பேனா வாங்க. இப்போ ஏன் அவ்வளோ இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எங்கே போனேன், பேனா வாங்க போனேன். எங்கே போனேன், காய்கறி வாங்க. டு பை வெஜிடபிள்ஸ், அவ்வளோதான். டு பை வெஜிடபிள்ஸ். புரியுதுங்களா? இப்போ எங்கே போனேன்னு வேர் டிட் யூ கோன்னு கேட்கும்போது நீ எங்கே போனேன்னா தமிழ் எப்படி சொல்லுவான்? கடைக்கு போனேன், பேனா வாங்க, பென்சில் வாங்க, காய்கறி வாங்க, வாட்டர் பாட்டில் வாங்க. டு பை வாட்டர் பாட்டில், டு பை சம் வெஜிடபிள்ஸ். டு பை அப்படின்னா அந்த காரணத்தை மட்டும் சொல்லுது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் அந்த டூக்கு முன்னாடி டூக்கு அப்புறம் ப்ரெசன்டென்ஸ் வெர்ப் வச்சு சொன்னால் அந்த காரணத்தெல்லாம் சொல்லணும். ஒரு செயலை செய்ய, எந்த மாதிரியான செயலை செய்ய, வாங்க, விற்க, பாட. புரியுதுங்களா? புரியுதா? அப்போது எதுக்காக போனோன்னா அதையும் டூ வச்சு சொல்லலாம். ஒரு செயலை இதுக்காக தான் செஞ்சேன். சரிங்களா? எதுக்காக போனேன், எதுக்காக கடைக்கு போனேன், டு பை வெஜிடபிள்ஸ். சரிங்களா? எங்கே போனேன்னு கேட்டாலும் நம்ம தமிழில் பேச்சு மொழியில் என்ன சொல்லுவோம்? எங்கே போனேன், பேனா வாங்க. எங்கே போனேன், பேப்பர் வாங்க. டு பை ஏ பேப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதையும் டூ வச்சு சொல்லிக்கலாம். அடுத்தது எதுக்காக ஒரு செயலை செய்கிறாய், அந்த செயலை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் பதில் வந்து அந்த டூ வச்சு சொல்கிற மாதிரி வரும். இதை டெல்ஸ் அஸ் ஒய் அ பர்சன் டஸ் சம்திங். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்களா, ஐ வுட் லைக்னா நான் ஆசைப்படுறேன். கோ ப்ரெசன்டென்ஸ் வெர்புக்கு முன்னாடி ஒரு டூஸ் வந்திருக்கு. அப்போ ஐ வுட் லைக்னா நான் விரும்புகிறேன், டு கோனா நான் போக விரும்புகிறேன். எங்கே போக விரும்புகிறேன், டு யூஎஸ்ஏ. ஐ வுட் லைக் டு கோ டு யூஎஸ்ஏ, அமெரிக்கா, டு யூஎஸ்ஏ, டு அட்டெண்ட்
அகாடமி அவார்ட்ஸ், அதாவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அகாடமி அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கர் அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக போக விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு கோ டு யூஎஸ்ஏ. ஐ வுட் லைக் டு கோ போக டு யூஎஸ்ஏன்னா அந்த இடத்துக்கு. சரிங்களா? டூன்றது இக்குலாம் வச்சு சொல்லக்கூடாது, அது ப்ரிப்போசிஷனில் ஒரு இடத்த பொறுத்து அப்பப்போ மாறும். அப்போ வுட் லைக் டு கோ, நான் போக விரும்புகிறேன், போக ஆசைப்பட்றேன், டு யூஎஸ்ஏ, யூஎஸ் போக ஆசைப்பட்றேன். எதுக்காகனா டு அட்டெண்ட் த அகாடமிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன், அகாடமி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் 2025 அப்படின்னா யூஎஸில் நடக்கக்கூடிய ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக நான் யூஎஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன்ல. அப்போது ஐ வுட் லைக் டு கோ டு யூஎஸ்ஏ. ஐ வுட் லைக்னா நான் ஆசைப்பட்றேன், டு கோன்னா போக ஆசைப்பட்றேன், டு யூஎஸ்ஏன்னா ஐ வுட் லைக் டு கோ டு யூஎஸ்ஏன்னா யூஎஸ் போக ஆசைப்பட்றேன். எதுக்காகனா டு அட்டெண்ட். அப்போ காரணத்தை சொல்லுது பாருங்கள். இப்போது எதற்காக ஒரு செயலை செய்கிறாய் என்பதற்கான பதிலை இது கொடுக்குது. சரிங்களா? அந்த டூ ப்ளஸ்ஸு அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு சேர்ந்துச்சுன்னா அதை நான் ஒரு செயலை எதுக்காக செய்கிறேன் அப்படின்ற ரீசனை சொல்லுது. அப்போ டு அட்டெண்ட்னா டு அட்டெண்ட் அகாடமிக் அவார்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதை ஷார்ட்டாக சொல்லிடலாம், எதுக்காக யூஸ் போகிறேன், டு அட்டெண்ட் அகாடமி அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லும்போது ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த 2+ ப்ரெசன்டென்ஸ் வெர்போட ஃபார்மேட் உங்களுக்கு புரியுதா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ மணி, அப்புறம் டைம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பேஸ் பண்ண வார்த்தைகள், அதாவது பணத்தையோ இல்லை நேரத்தையோ குறிப்பிட்டு சொல்லும்போது இந்த டூ வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, நான் அந்த பொருளை வாங்கணும், இந்த பொம்மைகளை வாங்கணும்னு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, ப்ளீஸ் கொஞ்சம் போட்டு விட, ஜிபே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐ நீட் சம் மணி டு பை சம் டாய்ஸ். டு பை, அப்போது சம் டாய்ஸ், இங்கே பாருங்களேன், ஐ நீட் சம் மணி. அப்போ மணி மற்றும் டைம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும்போது இந்த 2+ ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வரும். சரிங்களா? அப்போது பாருங்கள், உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ பணம் தேவை, ஐ நீட் சம் மணி டு பை சம் டாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, எதுக்காகனா இந்த பொருளை வாங்குறது, காரணத்தை சொல்லுதா? அடுத்தது, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு டூ தட். எனக்கு சரி போதுமான நேரம் இல்லையே, இப்போ டைமே இல்லைப்பா, எனக்கு அந்த செயலை செய்கிறதுக்கான டைமே இல்லைன்னு சொன்னால் ஐ டோன்ட் ஹாவ் டைம். இப்போ இதை கொஞ்சம் செஞ்சு கூட அப்படின்னு உங்கள் ஆஃபீஸில் வந்து கேட்குறாங்க. இல்லை சார், தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை செய்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஐ ஹாவ் டு கோ தேர், நான் அர்ஜென்ட்டாக அங்கே போய் ஆகணும். ஸோ அப்போ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னா, டு டூ தட் அப்படின்னா நான் அதை செய்கிறதுக்கான எனக்கு நேரமே இல்லை. ஸோ அப்போ நேரம் இல்லை, நேரம் மற்றும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதை ரீசனாக வந்து அதோட இந்த சென்டென்ஸோட பிற்பகுதியில் வந்து 2+ ப்ரெசன்டென்ஸ் வெர்பை நம்ம சேர்த்து சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஐ நீட் சம் மணினா டு பை பிரியாணி. இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு கடையில் நிற்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஏதோ ஒரு பிராண்டடான ராவுத்தர் பிரியாணியோ இல்லை திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியோ அந்த இடத்துல போட்டுட்ருக்காங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடையில் போட்டுட்ருக்காங்க. திடீர்னு உங்கள் அக்கௌண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறீங்க, ஜிபேயில் வந்து சுத்தமாக காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இல்லை, எனக்கும் அப்படி தான், காசும் இருக்காது, காசும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கோ இல்லை உங்கள் அப்பா அம்மாக்கோ, அப்பா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் போட்டு விடேன், பிரியாணி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்கேன், நான் சாப்பிட்டு வரேன். ஸோ அப்போது ஐ நீட் சம் மணி டு பை இல்லை டு ஈட் பிரியாணி, இல்லை எதுக்காக காரணமோ அந்த பணம் எதுக்காக தேவைப்படுது அதை சொல்லிக்கலாம். அப்புறம் வி நீட் சம் மணினா, அப்பா எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் காசு போட்டு விட, நானும் அக்கா அங்கே இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, வி நீட் சம் மணி டு பை பிரியாணி, டு ஈட் லஞ்சு, எங்களுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, அதனால் எங்களுக்கு காசு போட்டு விடு, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் காசு போட்டு விட, நாங்கள் சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லும்போது வி நீட் சம் மணி டு ஈட் லஞ்ச் இல்லை டு ஹேவ் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூவுக்கு பின்னாடி வந்து எப்போவுமே ப்ரெசன்டென்ஸ் வெர்பு மட்டும் தாங்க வரும், வேறு எதுவும் வராது. அதே மாதிரி இன்னொன்று கேட்குறாங்க, இப்போ இதை கொஞ்சம் செஞ்சு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்னது தான் ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னா அதை எங்களுக்கு செய்கிறதுக்கான நேரமே இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு டூ தட், அதை எங்களுக்கு செய்கிறதுக்கான நேரமே இல்லை. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டு போயேண்டா அப்படின்னு சொல்லும்போது நோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ப்ளே. புரியுதுங்களா? எங்களுக்கு நேரமே இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம்னும் போது இல்லை ஐ ஹாவ் நோ டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஐ ஹாவ் நோ டைம்னு சொல்லலாம், ஐ டோன்ட் ஹாவ் டைம்னு சொல்லலாம். இல்லை தேர் இஸ் நோ டைம் டு ப்ளே, விளையாடுறதுக்கு சுத்தமாக தேர் இஸ் நோ டைம் டு ப்ளே கிரிக்கெட் சொல்லும்போது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நேரமே இல்லை. இல்லை ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ப்ளே கிரிக்கெட், அதுக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நேரமே இல்லை. ஐ ஹாவ் நோ டைம்னு சொன்னாலும் அதுதான். புரியுதுங்களா? அப்போது அந்த எப்பப்பெல்லாம் ஒரு பணத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யும்போது நிறைய இடத்துல இந்த வந்து
டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்ப் வந்து யூஸ் ஆகும். அப்போ அதில் ஒன்று தான் பணம் ப்ளஸ் அந்த நேரத்தை குறிக்கும் போது வரக்கூடிய வார்த்தைகளில் அது எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு வெர்பு ஒரு ப்ரெசன்ட் வெர்புக்கு முன்னாடி டூ போட்டோன்னா அதோட சேஞ்சஸ் வந்து எப்படிலாம் மாறுது, அது எங்கெங்கே பயன்படுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது டூவுக்கும் ஃபாருக்கும் என்னங்க வித்தியாசம்? இதை ஃபஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, டூவுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம்னா, டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வெர்பு வந்துச்சுன்னா, ஒரு வெர்பு வந்துச்சுன்னா ஒரு செயலை செய்யறதுக்காக அந்த செயலை எதுக்காக செஞ்சேன்? இப்போது கடைக்கு போனேன், எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்கும்போது டு பை சம் வெஜிடபிள், காய்கறி வாங்க. ஒரு செயலை செய்ய போனேன்னு சொல்லும்போது அது என்ன செய்யணும்னு தெரிஞ்சுதுன்னா, அப்போ பேச, நடக்க. கிரவுண்டுக்கு எதுக்கு போனேன்? நடக்க போனேன். அப்போ டூ ப்ளஸ் வாக் போட்டிங்கன்னா டு வாக். ஐ வென்ட் டு கிரவுண்ட் டு வாக். டு வாக் ஃபார் எ வைல் அப்படின்னு சொன்னாங்களா, கொஞ்சம் காலம் நடக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரம் நடக்கிறதுக்கு கிரவுண்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஃபார் எதுக்காக யூஸ் ஆகும்னா, எப்போவுமே ஃபார் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வெர்பு வராதுங்க, நவுன் தான் வரும். அப்போ நவுன் வரும்போது ஒரு செயலை இதுக்காக தான், இந்த காரணத்துக்காகன்னு சொல்லும்போது ஃபார் வரும். சரிங்களா? இப்போ டூவுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? டூ பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பு வந்துடும், ஃபார் பக்கத்தில் நவுன் வரும். இதுதான் எழுதும்போது வரக்கூடிய வித்தியாசம். பேசும்போது எப்படின்னா, டூ ப்ளஸ் இங்கே பாருங்களேன், ரெண்டுமே வந்து இந்த காரணத்துக்காக தான் அப்படின்னு பயன்படுத்துக்காக தான் இந்த டூ ஃபாரும். சரிங்களா? எழுதும்போது மட்டும் டூ பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பு வரும், ஃபாருக்கு பக்கத்தில் நவுன் மட்டும் தான் எழுத முடியும். இப்போ டூ ப்ளஸ் வெர்பு இங்கே பாருங்களேன். இப்போது உதாரணத்துக்கு எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க, கடைக்கு போனேன். எதுக்காக? பென்சில் வாங்க. டு பை எ பென்சில் அப்படின்னு சொல்லிங்க. டு பை எ பென்சில். அப்போது டூக்கும் பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பு போடலாம். ஆனால் ஃபாருக்கும் பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பு வராதுங்க. ஃபாருக்கும் பக்கத்தில் ப்ரெசன்ட் வெர்பு வராது. சரிங்களா? ஃபார் பையின்னு வராது. சரிங்களா? இது வந்து எப்போவுமே இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. அப்போது ஃபாரோட எங்கெங்கெல்லாம் ஃபார் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம். அப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தே ஆர் கோயிங் டு நியூயார்க் டு சி தேர் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் எங்கேப்பா போயிருக்காங்க? ரொம்ப நாளாக ஆளே காணும் அப்படின்னா, அவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, காரோட என்ன எல்லாம் கிளம்பிட்டாங்க, எங்கே ஏர்போர்ட் போகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்க? ஏர்போர்ட் போயிட்டு எங்கே போகிறாங்க சொன்னால், தே ஆர் கோயிங் டு நியூயார்க் டு சி தேர் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா, அவங்க எல்லாம் நியூயார்க் போகிறாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே இருக்காங்களா, அவங்கள பார்க்க. அப்போ தே ஆர் கோயிங் டு நியூயார்க். அப்போது தே ஆர் கோயிங் அப்படின்னு அவங்க போகிறாங்க டு நியூயார்க். அப்போ எந்த காரணத்துக்காக நியூயார்க் போகிறாங்க? அதை தான் இந்த காரணத்தை தான் இது சொல்லுது. டூ ப்ளஸ் சி. அப்போ பார்க்க. டூ சினா பாரு, டூ ப்ளஸ் சினா பார்க்க. டு சி த ரிலேட்டிவ்ஸ்னால் அவங்களோட ரிலேட்டிவ்ஸை பார்க்க. அது இதுதான் காரணம் சொல்லுது. அந்த செயலை அவங்க எந்த காரணத்துக்காக செய்கிறாங்கன்னா, டு சி த ரிலேட்டிவ்ஸ். அப்போ எதுக்காக நியூயார்க் போகிறாங்க? அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்க. அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் மீனிங் என்ன? டு சி த ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்க. அவ்வளோதான். நம்ம பேச்சு மொழியில் இப்படி தானே கேட்போம். எங்கே போகிறாங்க அவங்களாம் நியூயார்க் போகிறாங்க. எதுக்காக நியூயார்க் போகிறாங்க? அவங்களோட சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படியே மாற்றணும்னா டு சி தேர் ரிலேட்டிவ்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். எப்பா எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, எதுக்காகனா பிரியாணி இங்கே சாப்பிட்ணும், பிரியாணி வாங்கணும் லஞ்சுக்காக, எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும் போல் இருக்குது, கொஞ்சம் காசு அனுப்பினேன் அப்படின்னு நீங்கள் யார்ட்டாவது கேட்கணுன்னா, ஐ நீட் சம் மணி டு பை. அங்கே பிரியாணி டு பை பிரியாணினா, பிரியாணி வாங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்போது ஐ நீட் சம் மணி டு பை பிரியாணி அப்படின்னா, அப்போ ஐ நீட் சம் மணி டு பை பிரியாணினா எனக்கு பிரியாணி வாங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ டூவுக்கும் ஃபாருக்கும் வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு நான் இனிமேல் சொல்கிறேன். இப்போ டூ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ அடுத்தது வந்து ஃபார் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபார் பாருங்களேன். இப்போ ஃபார் ப்ளஸ் நவுன். ஃபாருக்கு அப்புறம் நவுன் வரும், ப்ரெசன்ட் வெர்பு வராது. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வென்ட் டு நியூயார்க் ஃபார் ஹாலிடே. ஐ வென்ட் நியூயார்க், நான் நியூயார்க் போனேன். எதுக்காக போனேன்? ஃபார் ஹாலிடே, எனக்கு ஹாலிடே இருக்குது, அதாவது விடுமுறையினால நான் நியூயார்க். எங்கடா போன வாரம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஐ வென்ட் நியூயார்க் ஃபார் மை ஹாலிடேஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அந்த ஹாலிடே அப்படின்றது வந்து நவுனு. சரிங்களா? இது வெர்பு. இது வந்து ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ, ஒரு நவுன்னா என்ன? ஒரு செயல் இல்லாமல் மற்றது வர்றது எல்லாமே நவுன் தாங்க. அந்த செயலாக வந்துச்சுன்னா மட்டும்தான் அது வெர்பு. ஒரு செயல் இல்லாமல் மற்றதெல்லாம் நம்ம என்னென்ன வார்த்தைகளை எழுதுகிறோமோ
செயலை குறிக்கிற வார்த்தைகளை தவிர மற்ற வர அனைத்து வார்த்தைகளுமே நவுன் தான். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஐ வென்ட் நியூயார்க். நான் நியூயார்க் போனேன். ஃபார் எதுக்காகடா நியூயார்க் போனேன்? ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஸ்கூல் ஹாலிடேஸ், அதனால தான் நியூயார்க் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வென்ட் நியூயார்க் ஃபார் மை ஹாலிடேஸ். அப்போ இந்த ஃபார் மை ஹாலிடேஸ்னால் அந்த என்னோடய ஹாலிடேஸ்க்காக, ஹாலிடேஸ் வந்து கொண்டாடுறதுக்காக இதுவும் ஒரு காரணத்தை சொல்லுது. இந்த செயலை செஞ்சேன் பாருங்கள், ஐ வென்ட் நியூயார்க், நான் நியூயார்க் போனேன். அந்த போனேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகணுன்ற செயலை சொல்லுது. அது எதுக்காகன்ற காரணத்துக்காக அடுத்த இதில் ஃபார் வச்சு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபார் மை ஹாலிடேஸ்னால் ஃபார் ஹாலிடே அப்படின்னா என்னோடய ஹாலிடேக்காக, விடுமுறைக்காக நான் நியூயார்க் போனேன். சரிங்களா? அப்புறம் இங்கே பாருங்கள், வி நீட் சம் மணி. எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. வி நீட் சம் மணி. அப்பா அக்காவும் நானும் இங்கே நிற்கிறோம் ரோட்டில், என் கூட தம்பியும் இருக்கான், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்கள் வேறு வந்து காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம், இப்போ எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் எங்களுக்கு வந்து காசு தேவை, எங்கள் அக்கௌண்ட்டை போட்டு விட, ஜிபே பண்ணேன். எதுக்குன்னா சாப்பிட்றதுக்காக, ஃபார் ஃபுட்டு, ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், வி நீட் சம், லாஸ்ட் சென்டென்ஸில் எப்படி பார்த்தோம்? வி நீட் சம் மணி டு பைன்னு பார்த்தோம், டு பை பிரியாணின்னு பார்த்தோம். சரிங்களா? டு பைன்னு வரும்போது என்ன செயல் செய்ய அப்படின்னு வருது. டு பைனா அந்த வாங்க அப்படின்னு வருது. டு பை பிரியாணினா பிரியாணி வாங்க காசு தேவைப்படுது. வி நீட் சம் மணி டு பை பிரியாணி. அப்போது பிரியாணி வாங்குறதுன்ற செயல் வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல வி நீட் சம் மணினா எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, டு பை பிரியாணினா பிரியாணி வாங்குறதுக்காக. ஆனால் இந்த சென்டென்ஸில் பாருங்கள், வி நீட் சம் மணி, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஃபார் ஃபுட்டு, சாப்பாட்டுக்காக. ஃபாருக்கு அடுத்தது நவுன் வந்துருச்சு. செயலை குறிக்கிற வார்த்தைகளை தவிர மற்ற அனைத்துமே நவுன் தாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? வி நீட் சம் மணி ஃபார் ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டுக்காக எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா, மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக எங்களுக்கு காசு தேவைப்படுது, உடனே போட்டு ரொம்ப பசிக்குது, நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அதுதான் இந்த காரணத்தை ஃபார் சொல்லணும். எந்த செயலை செய்வதற்காகன்றதை வந்து ஒரு செயலை இந்த செயலுக்காக தான் சொல்கிறப்போ டூ வரும். ஃபார் போட்டோன்னா இந்த காரணத்துக்காகன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ டூவுக்கு அப்புறம் வெர்பு வரும். அந்த வெர்பு என்னவாக இருக்கும்னா ப்ரெசன்டென்ஸ் வெர்பாக இருக்கும். அது வந்து செயலை குறிக்கும். ஒரு செயல் இல்லாமல் மற்ற வர்றது எல்லாமே நவுனாக தான் இருக்கும். அப்போ வெர்பு இல்லாமல் வர மற்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து நவுனாக தான் இருக்கும். அப்போ ஃபாருக்கு அடுத்து நவுன் தான் வரும். ஃபார் ஃபுட்டு, ஃபார் ஹாலிடேஸ், ஃபார் மீட்டிங். ஐ வென்ட் டு ஜப்பான் ஃபார் மை மீட்டிங், ஃபார் மை அஃபிஷியல் மீட்டிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஃபிஷியல் மீட்டிங்கிறது அங்கே ஒரு நவுன். ஃபார் அஃபிஷியல் மை ஆஃபீஸ் மீட்டிங்கிறப்போ சொல்லலாம். இல்லை ஃபார் அஃபிஷியல் மீட்டிங், ஒரு அலுவலக காரணங்களுக்கான மீட்டிங் அங்கே ஜப்பானில் நடக்கிறதால நான் ஜப்பான் போனேன். ஐ வென்ட் டு மீட்டிங் ஜப்பான் போனேன். எதுக்காகனா ஃபார் மை அஃபிஷியல் மீட்டிங், என்னோடய அலுவலகம் சார்ந்த மீட்டிங்காக நான் ஜப்பான் போனேன். புரியுதுங்களா? இப்போது ஃபாருக்கும் டூவுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ வெயிட் ஃபார் அப்படின்னு வந்திருக்கு. வெயிட் ஃபார், இப்போ நம்ம ஜஸ்ட் சொல்லுவோம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயே வெயிட் பண்ணா, எனக்காக வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீன்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லை ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ்டா கொஞ்சோண்டு எனக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீன்னு சொல்லலாம். கொஞ்சம் பணிவாக, இல்லை ரொம்ப கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி கேட்குது, ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆர்டரோட, அந்த அந்த வெர்பு முதல்ல வந்துருச்சுனாவே அது வந்து ஆர்டராக சொல்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? கட்டளையாக சொல்கிறது. ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வெயிட் முன்னாடி வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஒரு வெர்பு ஒரு சென்டென்ஸில் முன்னாடி வந்துட்டாவே, வெர்பு மட்டும் எந்த வித வார்த்தைகள் இல்லாமல் ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வெர்பு மட்டும் வருது, ப்ரெசன்டென்ஸ் வெர்பு அப்படின்றதுனா அந்த செயலை செய்யின்னு அர்த்தம். அங்கே போ, கோ தேர். இங்கே வா, கம் ஹியர். அங்கே போகாத, டோன்ட் கோ தேர். இங்கே வராத, டோன்ட் கம் ஹியர். வெயிட் ஹியர், இங்கேயே வெயிட் பண்ணு. வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்துரு, அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்படியே பாருங்கள். அடுத்தது நேற்று ஒன்று பார்த்தோம்ல, உங்கள் அப்பா சொல்கிறாங்க வெயிட் ஃபார் மீன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அண்ணன் கேட்குறான், அப்பா உன்ட்ட எது சொல்லிட்டு இருந்தார், என்னடா சொன்னார் ரொம்ப கோவமா? ஒன்றும் இல்லை, அவர் என்ன அங்கே வெயிட் பண்ண சொன்னார், டு வெயிட் ஃபார் ஹிம், அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ டு வெயிட் ஃபார் ஹிம்னா, இப்போது வெயிட் ஃபார் மீ அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட சொல்கிறார் 7 மணிக்கு, நாங்கள் கொஞ்சம் கடைக்கு போயிருந்துடுறோம், இங்கே ஆஃபீஸில் இந்த இடத்துல உட்காந்துரு, சரியா, எனக்காக இங்கேயே வெயிட் பண்ணு, நான் திரும்பி வர வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. அப்போ வெயிட் ஃபார் மீன்னு சொல்கிறாரு. இப்போ அதே இன்னொரு ஃப்ரெண்டு உங்களை ஆஃபீஸில் கேட்குறாங்க, என்னடா உங்கள் அப்பா ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு கேட்குறாங்க, என்னடா உங்கள் அப்பா கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் சொன்னார், ஏன் இங்கேயே நின்றுட்டுருக்க, உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து அவருக்காக என்னை வெயிட் பண்ண சொன்னார், டு வெயிட் ஃபார் ஹிம், அவருக்காக என்னை வெயிட் பண்ண சொன்னார், காத்திருக்கு. ஃபஸ்ட்டு சொன்னது வெயிட் ஃபார் மீனா எனக்காக காத்திரு,
ரெண்டாவது சொன்னது வந்து காத்திருக்க அப்படின்னு. டு வெயிட் ஃபார் ஹிம்னா காத்திருக்க. சரிங்களா? அப்போ டோன்ட் வெயிட் ஃபார் மீனா எனக்காக காத்திருக்காது, ஒரு செயலை செய்யாது. சரிங்களா? வெயிட் ஃபார் மீனா காத்திரு, டோன்ட் வெயிட் ஃபார் மீனா காத்திருக்காது, எனக்காக காத்திருக்காது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே என்ன சொல்கிறோம், ஒரு காரணத்திற்காக. இதே தாங்க. அப்போது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை சன். எதுக்காகப்பா இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, என் பையன் வரான் அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். பேரண்ட்ஸ்லாம் போய்ட்டு ஸ்கூலில் வெயிட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ சொல்லும்போது இப்போ என் தம்பி போயிட்டுருக்கான், என் தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அப்போ நான் சொல்கிறேன், டேய் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்குறேன், ஏன்டா இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என் தம்பி ஸ்கூல் படிச்சுட்ருக்கான். அப்போ இந்த மீட்டிங் சொன்னாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாங்க, அதான் நான் வந்திருக்கேன், நான் அதனால தானே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை சன். அப்போ ஃபார் அதுக்கப்புறம் ஒரு நவுன் வந்திருக்கு, மை சன், என்னோட பையனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சில பேர் கேட்பாங்க, ஏன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்க, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு கேட்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் சில பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து வேணும்னே கேட்குறது, ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க, என்ன பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்டா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ண முடியும், என்னடா கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போது என்ன பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இல்லைன்னா நோ, ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அப்போ ஃபார் த பஸ்னால் பஸ்ஸுக்காக, ஃபார் மை சன்னா பையனுக்காக. இந்த ஃபாருக்கு அப்புறம் வர்றதே எல்லாமே நவுன் ஆதார், அதாவது ஒரு செயலை குறிக்காத வார்த்தைகள் எல்லாமே நவுன் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது இன்னொன்று, ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நான் சும்மா எங்கள் ரிலேட்டிவ் வரேன்னு சொன்னாங்க, அவங்க இட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன், நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் போது ஐ எம் நாட் வெயிட்டிங் ஃபார் த பஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ரிலேட்டிவ்ஸ். ஓகேங்களா? இப்போது ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற வார்த்தைகளில் இந்த டூவும் ஃபாரும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் ஹியர் டு கோ டு மெட்ராஸ். எதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் மெட்ராஸ் போகிறேன், ஐ எம் வெயிட்டிங் டு கோ டு மெட்ராஸ்னால் மெட்ராஸ் போக நான் வெயிட் பண்ணுறேன், பஸ்ஸு ஏதாவது வரும்னு வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது ஐ எம் வெயிட்டிங் டு see மை ரிலேட்டிவ்ஸ். ஐ எம் வெயிட்டிங், நான் காத்திருக்கேன். எதனால் காத்திருக்கேன்னா டு see மை ரிலேட்டிவ்ஸ். டு சீன்றது ஒரு செயல், அப்போ பார்க்க காத்திருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் வரேன்னு சொன்னாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ வெயிட் ஃபார் ப்ளஸ்ஸு சம்படி இல்லை சம்மன் ப்ளஸ் டூ, இந்த ஃபார்மேட் வரும்போது ஐ எம் வெயிட்டிங் டூ வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி மாறிடும். இல்லை வெயிட் ஃபார் அதுக்கடுத்து ஏதாவது ஒரு நவுனு அதுக்கடுத்து டூ வச்சு வரும்போது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார், இப்போ வெயிட் ஃபார் வந்துருச்சு. ஜான், நான் வந்து ஜானுக்காக வெயிட் பண்ணுறேன், அவனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் முழுசாக படிங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜான் டு கால் அப்படின்னா, நான் இங்கே எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா ஜானுக்காக, ஜானோட காலுக்காக வெயிட் பண்ணுறேன், ஜானுக்கு கால் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜான் டு கால் அப்படின்னா, அவனுக்கு கால் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ ஃபார் ஜான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல ஒரு நவுன், ஃபாருக்கு அப்புறம் ஜான் அப்படின்ற ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்வதற்கு இது ஒரு நவுனாக வரும். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ரெண்டாவது, ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த டாக்டர், ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் த டாக்டர் டு கம். நீ டாக்டர் வருவதுக்காக இங்கே உட்காந்துருக்கியா, டாக்டர் விடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டாக்டர் டு கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வெயிட் ஃபார் அப்படின்றது கூட வெயிட் ஃபார் ப்ளஸ் டூ அப்படின்ற பேட்டர்ன் கூட எப்படி எப்படிலாம் அதோட சென்டென்ஸு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்து செய்யணும்னா, ஒரு வெர்போட டூ சேரும்போது அதோட வாக்கிய அமைப்பு எப்படி மாறுது. அடுத்தது மணி ப்ளஸ் மணி இல்லைனா டைம், அது போன்ற ஒரு பணம் தேவை, இல்லை ஒரு டைம் இல்லை, டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் வர வார்த்தைகள்லாம் டூ எப்படி பயன்படுது. அடுத்தது டூக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம். அடுத்தது வெயிட் ஃபார், வெயிட் டூ அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம், இல்லை வெயிட் ஃபார் ப்ளஸ் டூ அப்படின்ற பேட்டர்னில் வர வார்த்தைகள்லாம் எப்படி எப்படிலாம் வருது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு உதாரணமாக இப்போ ஒரு 5 எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்கள் இதெல்லாம் எப்படி கரெக்டாக சேஞ்ச் பண்ணி இதில் வந்து ஃபார் வருமா டூ வருமானு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போது ஒரு 5 சென்டென்ஸ் கொடுக்குறேன், எழுதிக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த நான் பிளாங்க்ஸாக சொல்லுவேன் ஒரு இடத்துல, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி, அதில் வந்து டூ வருமா ஃபார் வருமா நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, சம்பத் வென்ட் டு த ஷாப் டேஷ் பை சம் வெஜிடபிள்ஸ். இந்த டேஷில் வந்து டூ வருமா ஃபார் வருமானு சொல்லுவாங்க. அதாவது சம்பத் கடைக்கு போயிருக்கான், எதுக்காகனா காய்கறி, அப்போது டேஷ் பை சம் வெஜிடபிள்ஸ், அதில் டூ வருமா ஃபார் வருமானு சொல்லுங்கள். ரெண்டாவது, மீ அண்ட் மை சிஸ்டர் வென்ட் டு த ஹோட்டல்
டேஷ் ஹாவ் டின்னர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த டேஷில் டு வருமா ஃபார் வருமானு சொல்லுங்கள். அடுத்தது, ஸோ எவ்ரி ஒன் நீட்ஸ் சம் மணி டேஷ் லிவ் அப்படின்றதுக்கு அதில் டூ வருமா ஃபார் வருமானு சொல்லுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது, ஐ எம் கோயிங் டு லண்டன் டேஷ் அண்ட் இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக் அதில் டூ வருமா ஃபார் வருமானு சொல்லுங்கள் அந்த டேஷில். அடுத்தது, ஐ எம் கோயிங் டு லண்டன் டேஷ் விசிட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, நான் இங்கிலீஷில் மட்டும் சொல்கிறேன், நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. ஐ எம் கோயிங் டு லண்டன் டேஷ் விசிட் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ ரைட்டிங் டேஷ் யூஸ் த ஃபோன் அப்படின்னு இருக்கு. யூஸ் த ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ ரைட்டிங் டேஷ் யூஸ் த ஃபோன் அப்படின்னு இருக்கு. இதில் ஃபார் வருமா இல்லை டூ வருமானு சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதோட ஆன்சர்ஸை வந்து நான் அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பாய், டேக் கேர் அண்ட் வி வில் மீட் டுமாரோ. பாய், டேக் கேர். அதே மாதிரி நம்மளோட கிராமர் கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.